உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போது இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல் சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போகிறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அது குறிப்பாக செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனால், யுத்தத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்கள் யாரை அதிகமாக நம்புறீங்களோ, நீங்கள் யாரை அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு. தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்குது. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்றைக்கி அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமாக இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்குமோ, இன்றைக்கி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்கிறது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, என்னை வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும்
தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். சார், ரிஷபராசிக்கு இந்த கூட்டு சேர்க்கை, கிரகத்தினுடைய கூட்டு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சிறப்பு. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதன் இருப்பது சிறப்பு. பொதுவாக லக்னாதிபதியோ ராசிநாதனோ 5ஆம் இடத்துல இருந்தாங்க, 4, 5ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட இந்த கிரக அமைப்பு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஒரு பணத்துடைய சோர்ஸ் கிடைக்கும். அப்படி அந்த லாஜிக்கில் பார்க்கும்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7, 12 முழு அசுபராகி ரிஷப லக்னத்திற்கு, ரிஷப ராசிக்கு செவ்வாய் முழு அசுபர், 7, 12 அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. சனிக்கு கேந்திரம் ஏறுகிறார். சனியும் செவ்வாயும் 4, 10 இருக்காங்க. சனியும் செவ்வாயும் 4, 10 இருக்காங்க. சுக்கிரனை சனி பார்க்குறாரு. இப்போது இந்த சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்க கூட்டு கிரகம், அசுப கிரகம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சனிக்கு 7ஆவது பார்வையாக சுக்கிரனை பார்த்துறாரு. அதே போல் சனி செவ்வாய் 4, 10 பார்த்துடுறாங்க ரிவைஸில். அப்போ எப்படி பார்த்தாலும் சனியால் இவங்க 2 பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ தனஸ்தானம், பணவரவு, தனவரவு, பண கஷ்டங்கள் இதெல்லாம் இருக்குமேயானால் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்கள். குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், ஒரு வம்பு வழக்குகளாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், ஒரு ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். நம்ம ரிஷபராசியில் நிறைய அன்பர்கள் பார்க்குறோம். அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு அரசு அதிகாரி, கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் ஒரு என்கொயரி வருவது, ஒரு ரைடு வருவது, அல்லது ஒரு மெயினாக ஒரு என்கொயரி, வம்பு வழக்குகள், போலீஸ் கேஸு, அல்லது சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவது, மெயினாக ஜாப் ரிலேட்டடாக பேர் புகழுக்கு களங்கம் ஏற்படுவது, பேர் புகழுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனால் அடிபட்டு போகும், சரியாகிவிடும். இல்லை நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அது சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக, ஒரு டீ கடையாக, ஒரு டீ ஷாப்பு, இல்லை அதே கொஞ்சம் ப்ராடாக வச்சு நடத்தக்கூடியவங்க, அல்லது ஒரு உணவு ஹோட்டலாக இருக்கலாம், ரூம்ஸாக இருக்கலாம், ரெசிடென்சியாக இருக்கலாம். அதே போல் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, திருமணத்துக்கெல்லாம் அவங்க வாடகை கொடுறாங்கல்ல ரெசார்ட்ஸு, அந்த மாதிரியெல்லாம் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செவ்வாய் பூமி சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதான் சொன்னேன், ரெசார்ட்ஸாக இருக்கலாம், ரூம்ஸுங்களாக இருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சொத்தாகவே நீங்கள் வாங்கின சொத்தாகவே இருக்கலாம், இல்லை பசங்க பேரில் உள்ளதாக இருக்கலாம். அதில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதே போல் மெயினாக கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், பேப்பரில் வரக்கூடிய ப்ராப்ளம், டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்கிறது, பேப்பர் லீகலாக பேப்பரில் வரக்கூடிய பிரச்சனைகள், பட்டா சிட்டா, அவ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அந்த இட பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு.
இடதோஷங்கள் மெயினாக ஒரு பூமி பேசும். அவ்வளோ சீக்கிரம் அந்த இடம் உங்களை விட்டு போகாது. இப்போ நீங்கள் விற்கணும்னு நினைக்கலாம், அந்த இடம் உங்களை விட்டு போவே போகாது. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு அவ்வளோ வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இதெல்லாம் அந்த பூமியுடைய ராசியாக இருக்கும், தொழிலுடைய ராசியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு அந்த வேலையை விட்டு உங்களை அனுப்ப முடியாது. அப்போ வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இதெல்லாம் நிலையான யோகம்னு பேர். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நிலையான துன்பம் இருக்கா, நிலையான கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இருக்குது சாமி, திருஷ்டி இருக்குது. மெயினாக கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, திருஷ்டி இருக்குது, கலகங்கள் ஏற்படுகிறது. இதுதான் சனியுடைய வேலை. குடும்பத்தில் அல்லது கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள கலகங்கள் ஏற்படுமே. ஆனால் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க சாமி, அதனால தான் அவர் அப்படி இருக்காரு. ஏதோ அவங்க அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க அக்கா சொல்லி கொடுத்துட்டாங்க, அல்ல அவங்க அம்மா தான் மெயின். அப்போ அந்த கலகங்கள் இருக்குமே, ஆனால் அந்த கலகங்கள்லாம் கூட விலகும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஒரு தொழில் நல்லா இல்லாமல் இருக்குது, ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ் நல்லா இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு வேலை நல்லா இல்லாமல் இருக்குது, சிறப்பாக வேலை போகலை, இல்லை ஒரு விவசாய பூமி விளைச்சல் நல்லா இல்லை, அங்கே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, பரிகாரங்கள் கை கொடுக்கும், இடதோஷ நிவர்த்தி கை கொடுக்கும். அப்போ இதுக்கு மேலே இன்னும் அக்யூரேட்டாக நம்ம சொல்லணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ரிஷபராசி நேயர்கள், ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.